வெல்கம் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்க போகிறேன். ஏன் சுடுதண்ணி எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் கோதுமை பரோட்டா வந்து உடையாமல் வரும். நம்ம அழுத்துறப்போ பச்சை தண்ணி சேர்க்குறப்போ கொஞ்சம் உடஞ்சி வரும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அழுத்தி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் ஆற வச்சு பிணைகிறேன். இப்போ நல்லா நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா அழுத்தி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்குங்க. நல்லா மாவு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு புரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிணைகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நல்லா பிணைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்து பிணைஞ்சிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்காதீங்க, மாவு சேர்த்து மட்டும் பிணைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உடையாமல் வரும்னு வச்சுக்கலேன். எண்ணெய் சேர்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வந்தது, அதனால் நான் மாவு சேர்த்து தான் எப்போவுமே பிணைஞ்சி ரெடி பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ நம்ம குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கலாம். முழு மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி தட்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரோட்டா வந்து பெரிய சைஸில் வேணும்னா பெரிய பெரிய கட்டிங்காக போட்டுக்குங்க. குட்டியாக வேணால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விரிசல் இல்லாமல் உருண்டையை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். மாவு சேர்த்து உருட்டிக்குங்க. இப்போ நான் இந்த மாதிரி திருப்பி மடித்து உருட்டி எடுத்துக்க போகிறேன். மாவை வந்து நல்லா பரவலாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். அப்போ தான் லேயர் நல்லா வரும். அடுக்கடுக்காக வரத்துக்காக நான் வந்து உள்ளே வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். இது வரைக்கும் இந்த மாவுக்கு வந்து நான் எண்ணெயே சேர்க்கவே இல்லை. இப்போ தான் நான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ லேயர் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விசிறி மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லேயர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு புரோட்டா வந்து அடுக்கடுக்காக கிடைக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக அழகாக மடித்து எடுத்துக்குங்க. இந்த ஒரு சப்பாத்தியை மட்டும் நான் லேயர் எடுத்து காட்டுறேன். இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே மடித்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பாதி மாவில் வந்து நான் லேயர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அழகாக சுற்றி எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு அழுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிடுறேன். இந்த மாதிரி நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் சுற்றி வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். அதுக்காக நான் லைட்டாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் மடித்து வச்சுட்டேன். இப்போ நாம் வந்து புரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் லைட்டாக அழுத்தி ப்ரெஷ் பண்ணி அழுத்திக்குங்க. சப்பாத்தி கட்டையில் நீங்கள் அழுத்துறப்போ நமக்கு லேயர் வராது. அதனால தான் நான் கையில் ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் தடவுறதுக்கு என்கிட்ட ப்ரெஷ் இல்லை, அதனால் வந்து நான் வாழை மட்டையை வெட்ட போகிறேன். வாழை மட்டை ஒரு சின்ன சைஸில் ஒரு வாழை மட்டையை எடுத்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க. இப்போ வந்து நமக்கு ப்ரஷ் தேவைப்படுது, அதனால் வந்து நான் ஓரத்தில் வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இது நமக்கு ப்ரஷ் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பரோட்டாவை சுட ஆரம்பிக்கலாம். இதில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிக்குங்க. இப்போ நம்ம அழுத்தி வச்சுருக்கிற அந்த பரோட்டா மாவை எடுத்து தோசை கல்லில் போடலாம். இப்போவே பாருங்கள் அழகாக லேயராக தெரியுது. ஆனால் எல்லாமே நல்லா லேயராக நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக தயாராகிடுச்சு பரோட்டா. செம்ம சாஃப்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சிக்கன் பரோட்டா குழம்பும் வச்சுருந்தேன், இதுக்கு சரியாக மேட்ச் ஆச்சு. இங்கே பாருங்கள் லேயர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நான் வந்து தட்டி எடுத்துக்கலாம். 2 கையை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லாவே உங்களுக்கு லேயர் தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு. நான் அதிகமாக இதுக்கு எண்ணெயே சேர்க்கல, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் சேர்த்துருப்பேன். சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.